பிரகாசமான புதிர்வாயில் ஒளிர்ந்தபடி பிக்கு, மைலோ, லூனா மற்றும் ட்ரிக்ஸி அதை கடந்து சென்றனர். அவர்கள் கண்களை பெரிதாக்கி பார்த்தனர். அவர்கள் மேகங்கள் மேல் மிதக்கும் ஒரு மாயமான வான ராஜ்யத்திற்குள் வந்துவிட்டார்கள். மிதக்கும் தீவுகள், ஒளிரும் நட்சத்திரங்கள் மற்றும் மர்மமான பழமையான இடிபாடுகள் சுற்றியிருந்தன. ஆனால் ஏதோ தவறாக இருந்தது. நட்சத்திரங்கள் ஒன்று பிறகு ஒன்று காணாமல் போகின்றன. அச்சத்தில் முழங்கியபடி ஒரு ஞானமிக்க நட்சத்திர காவலர் வெள்ளி ஒளியுடன் மின்னும் பழமையான பட்டாம்பூச்சியுடன் அங்கு வந்தார். அவர் பார்வையில் அறிவும் கவலையும் கலந்து இருந்தது. நட்சத்திர விசை திருடப்பட்டுள்ளது, அவர் மெதுவாக கூறினார். அது இல்லாமல் நட்சத்திரங்கள் மங்கிவிடும், எங்களது உலகம் இருளில் மூழ்கும். பிக்கு தனது இறகுகளை விரித்தபடி அவன் பெரிய கண்களில் உறுதியை ஒளிரச் செய்தான். அதை யார் எடுத்தார்கள்? நாம் அதை கண்டுபிடிக்கலாம். நட்சத்திர காவலர் ஒரு பெருமூச்சு விட்டார். திருடர் வான புதிர் குகைக்குள் ஓடிவிட்டார். அது ஒரு மாயப்பாதை. ஒளியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்தவர்கள் மட்டுமே அதை கடந்து செல்ல முடியும். மைலோ தனது சிறிய ஆராய்ச்சி தொப்பியை சரி செய்தான். ஒரு புதிர் நல்லதொரு சாகசம் போல இருக்கிறது. ட்ரிக்ஸி குறும் புன்னகையுடன் கூறினாள், திருடர் இருக்கின்றான் என்றால் அவனிடம் பொக்கிஷமும் இருக்கும். லூனா தனது இறகுகளை அசைத்தாள். நாம் சீக்கிரம் செல்ல வேண்டும். நட்சத்திரங்கள் முழுவதுமாக மங்கிவிட்டால் இந்த ராஜ்யமும் அழியலாம். பிக்கு நட்சத்திர சாவியை கண்டுபிடிப்பான இல்லையா? பார்க்கலாம்.